யூரிக் ஆசிட் வந்து சில ஆர்கானிசம்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். தட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் நோன் ஆஸ் எஸ் யூரிகோடெலிக். அப்போ வந்து ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் யூரிகோடெலிசம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அமினோடெலிக் வந்து மோஸ்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். என்ன அப்படின்னா அமோனியா ஏன் வந்து அவங்க எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அமோனியா வந்து இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பை ப்ராடக்ட். சரியா, அமோனியா வந்து டிசால்வ் ஆகணும் அப்படின்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ இதே வந்து ஹியூமன்ஸ் வந்து அமோனியா வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து என்னது அவங்க டிசால்வ் ஆகிறதுக்கு அமோனியாவுக்கு வாட்டர் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ்னாலே தே லிவ் இன் வாட்டர், ரைட்? ஸோ வென் தே எக்ஸ்க்ரீட் அமோனியா ஆஸ் எ பை ப்ராடக்ட் இன் த வாட்டர், அமோனியா வந்து கெட்ஸ் ஈஸிலி டிசால்வ் இன் வாட்டர். அப்போ அதனால தான் இட் இஸ் அமோனியா. அண்ட் தென் யூரியா வந்து ஃபார் மேமல்ஸ், மோஸ்ட் amphibian, sharks, reptiles and also terrestrial இது. And then uric acid only வந்து birds and most of the reptiles. இவங்களோட excreted products வந்து pellets மாதிரி இருக்கும். pellets or small stones மாதிரி தான் வந்து அவங்க excrete பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா birds used to fly high in the sky, right? ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்க வந்து பாடியில் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து இருக்கணும். அப்போ நிறைய வாட்டரும் they cannot carry since they are flying. மேலே பறக்கிறதுனால என்ன ஆகும், அவங்களால நிறைய வாட்டரும் கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. இதே வந்து வாட்டரும் அவங்களுக்கு வேணும், சர்வை பண்ணுறதுக்கு வாட்டர் வேணும். ஸோ வாட்டரில் இந்த எக்ஸ்க்ரீஷன்லேயே போயிடுச்சு அப்படின்னா அவங்க பாடியில் வந்து வாட்டர் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பெல்லட்ஸாக வந்து அவங்க வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. சரியா, ஷால் வி மூவ்? ஓகே, நவ் லெட் us see about human excretory system. Human excretory systemல வந்து 2 pairs of kidneys, right? 2 pairs of kidneys, and அந்த கிட்னில வந்து என்ன இருக்கு, sorry, 1 pair, right? 1 pair of kidneys, that is 2, and a pair of ureters, ureter, இதுதான் வந்து pair 2 இருக்கா, 1 2 pair of ureters and a urinary bladder, only one. This is one urinary bladder, ஒரே ஒரு urinary bladder இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, urethra. urethraனா என்னது, external opening. ஓகே, இப்போ இந்த கிட்னியை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா reddish brown கலர்ல இருக்காங்க. you can see in the picture itself. See, it is reddish brown color, and as I said there are 2 kidneys, one is right and one is in left side of our body. And then அடுத்து என்ன எங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து between the last thoracic and third lumbar vertebrae வந்து அந்த பிளேஸில் வந்து லொக்கேட்டடாக இருக்காங்க. அண்ட் இவங்களோட சென்டிமீட்டர் லென்த், இந்த லென்த் வந்து இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 to 12 சென்டிமீட்டர் வந்து அவங்க லாங்காக இருக்காங்க, கிட்னியோட லென்த்து. அதுக்கப்புறம் வித், திஸ் இஸ் வித், அவங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 to 7 சென்டிமீட்டர் வித். திக்னஸ், எவ்வளோ திக்னஸ், இந்த திக்னஸ் வந்து இட் இஸ் ஆஃப் 2 to 3 சென்டிமீட்டர். இதோட டோட்டல் வெயிட் வந்து 170 கிராம்ஸ். ஈச் கிட்னி வந்து எவ்வளோ இருக்குது, 170 கிராம்ஸ். ஓகே, அடுத்து பார்ப்போம். ஓகே, கிட்னி வில் see about the kidney anatomy. கிட்னியை வந்து 2 ரீசன்ஸாக வந்து they are dividing. ஒன்று வந்து என்ன அப்படின்னா 2 zones. ஓகே, outer cortex, yes, outer cortex and yes, very good, inner medulla. ஓகே, இந்த வெளியே இருக்குல்ல இந்த கேப்சியூல் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீனல் கார்டெக்ஸ் பாரு இங்கே இருக்குது, இந்த ஏரியா வரைக்கும் தான் we call it as renal cortex. உள்ளார இருக்கிறத வந்து we call it as inner medulla. இந்த medulla வந்து are divided into few conical masses. Conical masses, let me show you in the diagram. ஓகே, இங்கே பாரு, இதுதான் வந்து கோனிக்கல் மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்கா, இது வந்து இன்னர் மெடுலா. மெடுலாவில் வந்து நிறைய கோனிக்கல் மாசஸாக வந்து they have been divided. அதுக்கப்புறம் இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரீனல் பிரமிட்ஸ் ஆர் மெடுலரி பிரமிட்ஸ். பிரமிட்ஸ்னால் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, பிரமிட்ஸ் மாதிரி. அப்போ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் they are there. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டிங் இன்டு கேலிசிஸ். கேலிசிஸ் எங்கே இருக்குது, இந்த ப்ரௌன் கலர். இப்போ இந்த பிரமிட்ஸ் எல்லாம் யாரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்ட் அப்படின்னா டுவர்ட்ஸ் ஃபேஸிங் தெம். ஸோ இந்த ப்ரௌன் கலரான கேலிக்ஸை தான் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரமிட்ஸ் எல்லாம். ஓகே, அடுத்து என்னது, ஓகே அடுத்து வந்து காலம்ஸ் ஆஃப் பர்டனி அப்படின்னு சொல்லுவாங்க.
columns of Bertini or renal columns. இந்த pyramidsக்கு நடுவுல இருக்க space தான் வந்து columns or renal columns or columns of Bertini அப்படின்னு we call it as. Okay, இந்த gap பாரு, this is medullary pyramids projecting towards the calyces. Pyramidsக்குலாம் இருக்க middle வந்து it is known as renal columns or columns of Bertini. Okay, இப்போ எப்படி வந்து brain ஓட functional unit என்னது? What is the functional unit of brain? Neurons, yes. But in the case of kidneys, what is that? Yes, very good. It is nephrons. We'll see about nephrons now, and also we'll see some other parts of this kidney. Okay, see in the renal pelvis, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா funnel shapeல இருப்பாங்க. தெரியுதா? funnel shaped renal pelvis வந்து கிட்னியோட ஓப்பனிங்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த renal pelvis தான் வந்து உள்ள எக்ஸ்டெண்ட் ஆகி கேலசிஸா மாறி இருக்கு. ஓகே, இந்த renal pelvis மூலமா தான் வந்து என்ன இருக்கு, இந்த renal vein, renal artery இதெல்லாம் போகுது. ஹைலம் ஒரு நாட்ச் இருக்கு. இப்போ கிட்னி வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. இந்த பள்ளத்தை தான் வந்து ஹைலம் சொல்லுவாங்க. பல்ல மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கா கிட்னி. இந்த பிளேஸ் தான் வந்து we call it as hilum. ஓகே, hilum அப்படின்னா ஒரு small notch, பல்லம் மாதிரி இருக்கு ஒரு இது. ஓகே, let me recall what are the parts of kidney. First வந்து what is that? Renal pelvis, which is the opening of the kidney, followed by the hilum. இது மூலமா தான் வந்து renal arteries, renal veins எல்லாமே வந்து they'll go inside the kidney. And kidneys of two types, ஒன்னு வந்து renal cortex, outer cortex and inner medulla, renal medulla or inner medulla. Renal cortex அப்படினா வெளிய இந்த capsule மட்டும் சொல்றது வந்து renal cortex. உள்ளார இருக்க medulla அப்படினா அந்த pyramids, calyces இதெல்லாம் சொல்றது வந்து renal medulla. ஓகேவா? இப்போ வந்து pyramids வந்து we call it as renal pyramids. அந்த renal pyramids நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு மிடில்ல இருக்கவங்க எல்லாமே வந்து renal columns or columns, otherwise known as columns of Bertini. Yes, very good. இந்த pyramids எல்லாம் வந்து projecting towards the calyces. Calyces என்ன அப்படினா renal pelvis ஓட extension தான் வந்து renal calyces. Okay, any doubts till now? Okay, அடுத்து போலாமா? nephrons போலாம். Okay, nephrons. So nephrons தான் வந்து என்னது, structural unit or functional unit of kidney. Functional unit of kidney. Okay, and in the each kidney ல வந்து எவ்வளவு nephrons இருக்கும் அப்படினா 10 lakhs இருப்பாங்க. 10 lakhs or 1 million nephrons will be situated in each kidney ல வந்து இவ்ளோ பேர் வந்து இருக்காங்க. ஓகேவா? nephrons வந்து two parts ஆ பிரிக்கறாங்க. two parts of nephrons என்னென்ன அப்படினா, first one வந்து the glomerulus and the second one is the renal tubule. glomerulus னு எதை சொல்றாங்க அப்படினா, இந்த இததான் Bowman's capsule, அது கூட along with glomerulus தான் வந்து glomerulus னு சொல்றாங்க. மத்த இருக்க டியூபை வந்து we call it as renal tubule. இந்த மாதிரி டியூப் மாதிரி போகுதுல, proximal convoluted, descending loop, loop of Henle, distal convoluted, இவங்க எல்லாம் வந்து renal tubule அப்படினு சொல்றாங்க. ஓகே, இந்த glomerulus வந்து எப்படி இருப்பாங்க அப்படினா இப்படி இருப்பாங்க, நல்லா லைக் பவுல் ஷேப்ல இருப்பாங்க. ஓகே, பவுல் ஷேப்ல இருக்கு. சாரி, ஓகே, பவுல் ஷேப்ல இருப்பாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படினா efferent arteriole and afferent arterioles. இதுக்குள்ளார வந்து என்னது, ரெண்டு இது போகுது, ரெண்டு arterioles. What are they? The first one is the efferent arterioles. அதுக்கப்புறம் வந்து என்னது, efferent arteriole. Okay, what is afferent and what is efferent? Afferent அப்படினா renal artery. சரியா? renal artery வந்து உள்ள கொண்டு போவாங்க. efferent அப்படினா veins. veins என்ன பண்ணும்? arteries என்ன பண்ணும்? oxygen blood கொண்டு வரும். veins வந்து deoxygen blood வந்து கொண்டு போகும். ஸோ அதே வேலை தான் இங்கே ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து afferent, இங்கே இருக்கிறது வந்து efferent. ஸோ efferent வந்து it is renal arteries and renal veins வந்து efferent arterioles வந்து renal veins அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பவுல் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் we call it as Bowman's capsule.
Bowman's capsule. இந்த Bowman's capsule குள்ளார தான் வந்து நம்ம glomerulus வந்து இருக்கு. ஓகே, glomerulus வந்து protect பண்ற லேயர் பேர் வந்து என்னது? Bowman's capsule. So glomerulus அப்படினா வெறும் glomerulus மட்டும் இல்லாம என்ன இருக்கு அவங்க கூட சேர்ந்து Bowman's capsule இருக்கு, which is a protective layer for them. ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படினா Malpighian body. இத வந்து நம்ம Malpighian body அப்படினு சொல்லுவோம், இல்ல வந்து renal corpuscles னு சொல்லுவோம். எது அப்படினா Bowman's capsule plus glomerulus வந்து we call it as glomerulus. We call it as Malpighian body or renal capsule corpuscle, sorry. ஓகே, தெரியுதா? சரி, அடுத்து இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம், நம்ம glomerulus பற்றி பார்த்துட்டோம். அடுத்து we'll see about renal tubules. renal tubules ஓட ஃபர்ஸ்ட் டியூப் என்ன அப்படின்னா proximal convoluted tubule. ஓகே, இங்கே என்ன அப்படின்னா they are highly coiled. highly coiled what is that? highly coiled னா நல்லா இப்படி சுற்றி இருப்பாங்க பாரு, you can see இந்த சுற்றி இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து proximal convoluted tubule வந்து they are highly coiled. இப்போ இந்த மஸ்கிட்டோ ரிப்பெலண்ட் எப்படி இருக்கு, கொசுவத்தி எப்படி இருக்கு சுற்றி. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து proximal convoluted tubules. அடுத்து வந்து Henle's loop. Henle's loop எப்படி இருப்பாங்க அப்படின்னா hairpin shaped. hairpin பார்த்திருக்கியா, U ஷேப்ல hairpin இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் Henle's loop வந்து இருப்பாங்க. ஸோ Henle's loop வந்து is of two types. என்ன அப்படின்னா descending and ascending. descending அப்படின்னா from up to down, and whereas ascending means down to up. ஸோ அப்போ U ஷேப்ல வந்து நம்ம Henle's loop சொல்லுவோம். அவங்கள ரெண்டு டைப்ஸா இருக்கு, descending limb and ascending limb. Okay, which is followed by another tube known as distal convoluted tubule. இந்த distal convoluted tubule வந்து highly coiled. இவங்களுமே வந்து highly coiled தான். highly coiled what I said in before. highly coiled அப்படினா என்னது? நிறைய இருக்கு, நிறைய பிரான்ச்சஸோட சுத்தி இருக்கிறது வந்து highly coiled. So proximalum வந்து it is highly coiled, whereas there is distal also highly coiled. But whereas this loop of Henle they are not like that, and they are on U shaped. Okay, and that they are of two types. என்னது? ascending and descending. Yes. Okay, இப்போ அடுத்து லாஸ்ட் ஓகே, அடுத்து பார்த்தா distal convoluted tubule பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து கலெக்டிங் டக்ட் ஆர் கலெக்ஷன் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா இது இந்த கலெக்டிங் டக்ட் வந்து காமன் ஃபார் ஆல் த நெஃப்ரான்ஸ். ஓகே, இப்போ ஒரு நெஃப்ரான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? glomerulus இருக்கும், ரீனல் டிபியூல்ஸான என்னென்ன இருக்கும்? proximal convoluted tubule, loop of Henle, and also the distal convoluted tubule. இதெல்லாம் வந்து ஒரு பார்ட். ஆனால் கலெக்டிங் டக்ட் வந்து காமனான கலெக்டிங் டக்ட். எல்லா நெஃப்ரான்ஸும் வந்து இங்கே தான் வந்து காமனாக இருக்க கலெக்டிங் டக்டில் தான் வந்து அவங்க வந்து அசெம்பிள் ஆவாங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் a minute, I'll rub everything. Okay, இப்போ இந்த Malpighian body or corpuscle, what is that Malpighian corpuscle? Yes, very good. இவங்க Malpighian corpuscle plus PCT அப்படினா? Yes, very good. DCT அப்படினா? ஓகே, இந்த மூணு பேருமே நெஃப்ரானுக்கு எங்க சிட்டுவேட் ஆயிருக்காங்க அப்படின்னா கார்டிகல் ரீஜன்ல வந்து சிட்டுவேட் ஆயிருக்காங்க. வாட் இஸ் கார்டிகல் ரீஜன்? அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா பார்த்தோம்ல. ஸோ இங்கே எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கார்டிகல் ரீஜனில் தான் வந்து சிட்டுவேட் ஆகியிருக்காங்க. ஓகே, வேர் இஸ் த லூப் ஆஃப் ஹென்லே? இந்த லூப் ஆஃப் ஹென்லே மட்டும் வந்து வேர் தே ஆர் சிட்டுவேட்டட் அப்படின்னா மெடுலாவில் வந்து சிட்டுவேட் ஆகியிருக்காங்க. மெடுலானா என்னது? அந்த இன்னர் மெடுலாவில் வந்து பிரமிட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ Bowman's capsule ப்ளஸ் glomerulus, PCT, DCT எல்லாமே வந்து கார்டிகல் ரீஜன், தட் இஸ் அவுட்டர் பார்ட் ஆஃப் த கிட்னியில் இருக்காங்க. இன்னர் பார்ட் ஆஃப் த கிட்னியில் மெடுலாவில் யார் இருக்கா? லூப் ஆஃப் ஹென்லே வந்து இருக்காங்க. ஓகே,
இப்போ இதுலயே வந்து two types of nephrons வந்து இருக்காங்க. Two type of nephrons வந்து based upon the size of the Henle's loop. Henle's loop வந்து ரொம்ப size அப்படின்னா ரொம்ப லாங்கா இருந்தா அப்படின்னா என்னது அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? நெஃப்ரான் பேர் என்னது? ஓகே, லாங்கா இருந்தா அப்படின்னா லூப் ஆஃப் ஹென்லே லாங்கா இருந்துச்சு அப்படின்னா they are known as juxtamedullary nephron. ஓகேவா, லாங்கா இருந்தாங்க அப்படின்னா. இதே வந்து ஷார்ட்டா இருந்தாங்க லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னா கார்டிகல் நெஃப்ரான்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், திஸ் மால்பிஜியன் கார்பஸ்யூல், பிசிடி, டிசிடி எல்லாமே வந்து கார்டிகல் ரீஜன்ஸ்ல இருக்கு. ஒன்லி திஸ் லூப் ஆஃப் ஹென்லே தான் மெடுலாக்குள்ள போகுது. ஸோ அப்போ மெடுலாக்குள்ள போனா மட்டும்தான் வந்து அது வந்து என்னது ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான்ஸ். இதே வந்து போகல, சின்னதா இருக்கு, லூப் ஆஃப் ஹென்லே சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எங்க இருப்பாங்க? அவங்க கார்டிகல் ரீஜன்ல தான் இருந்துருவாங்க, உள்ள போக மாட்டாங்க. ஸோ தட் இஸ் நோன் as cortical nephrons, and whereas உள்ள போனாங்க அப்படின்னா that is known as juxtamedullary nephrons. Okay, any doubts in this so far? Okay, can we recall again? Okay, what are the parts of nephrons? The part of nephrons divided into two. ஒன்னு வந்து glomerulus and other is renal tubules. Glomerulus வந்து அதோட protective layer வந்து என்னவா இருக்காங்க? Bowman's capsule. அந்த Bowman's capsule உள்ள ரெண்டு arterioles வந்து they are going. One is efferent and other is afferent. Afferent அப்படின்னா renal artery. Yes, very good. Okay, now let us go to the renal tubule. Renal tubule first part வந்து யாரு? Proximal convoluted tubule, and that is highly coiled. Highly coiled na like நிறைய branches இருக்கு, and followed by loop of Henle. Loop of Henle is of two types. ஒன்னு வந்து descending, இன்னொன்னு வந்து ascending. Okay, அதுக்கப்புறம் followed by distal convoluted tubule. இவங்களும் வந்து highly coiled. இதுதான் வந்து part of a nephron. And lastல வந்து collecting duct அப்படின்னு ஒரு duct இருக்கு. இது வந்து which is common for all the nephrons which is present in our kidney. Okay, that's all over. And இப்போ வந்து nephrons is of two types, juxtamedullary nephrons and then cortical nephrons based upon the size of loop of Henle. Sorry, Henle loop of Henle. Yes, if it is short, it is known as cortical nephrons. If it is long and reaches the medulla, it is known as juxtamedullary nephrons. And this Malpighian corpuscules, PCT, DCT are situated in the region where called as cortical region, and whereas the loop of Henle is present in the medulla region. Okay. Okay, see types of nephrons I already taught you. Bowman's capsule, cortical nephron. Cortical nephron எப்படி இருக்கணும்? சின்ன loop of Henle வந்து it should be so small. பாரு ஸ்மாலா இருக்கா இந்த இடத்துல? Small, right? But when you compare this, see the loop of Henle is very long, so that is known as juxtamedullary nephrons. Okay. Let us see how the urine is formed. Okay. First step in the urine is the formation. Urine formation is the filtration of the blood. Filtration of the blood தான் வந்து first step. Okay, filtration of blood. இது எங்க நடக்கும் அப்படின்னா glomerulus தான் வந்து நடக்கும். சரியா, glomerulus தான் first வந்து blood வந்து filter பண்ணுவாங்க. So இது glomerulus நடக்கிறனால what we call it as glomerular filtration. Okay, glomerular filtration. So the first step வந்து blood வந்து filter பண்ணணும். அது எங்க நடக்கும்? filter அப்படினா filter நம்ம டீலாம் filter பண்ணுவோம்ல அந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வச்சு. சோ அந்த மாதிரி இங்க filter நடக்கும் blood. சோ அது வந்து எங்க நடக்குது? glomerulus நடக்கறனால we call it as glomerular filtration. On an average 1100 to 1200 ml of blood is filtered by the kidneys per minute. அப்ப வந்து 1000 to 1100 to 1200 ml of blood வந்து per minute வந்து கிட்னியால ஃபில்டர் ஆகிட்டே வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த glomerulusல வந்து மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு. இந்த 3 லேயர்ஸை தாண்டி தான் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கும். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஃபில்ட்ரேஷன். அப்போ ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா நிறைய லேயர்ஸை வந்து அவங்க ஃபில்டர் பண்ணிட்டே போயிடும். ஸோ 3 லேயர்ஸ் என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்டோதீலியம் ஆஃப். எண்டோதீலியம்னா என்னது? வாட் இஸ் எண்டோதீலியம்? எக்டோனா எண்டோனா இன்னர். அப்போ glomerulus வந்து இன்னர் பார்ட். ஓகே, endothelium of glomerular blood vessel. blood vessel first layer பேர்.
okay, and first layer. Second layer பேர் என்னது? Any idea? Yes, very good. Epithelium of Bowman's capsule. நம்ம already சொன்னோம் Bowman's capsule வந்து protective layer. So இப்போ அடுத்த layer கொண்டோம். Epithelium of Bowman's capsule. Okay. Last layer, basement membrane. இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் எங்க இருப்பாங்க அப்படினா இந்த எண்டோதீலியத்துக்கும் எபிதீலியத்துக்கும் மிடில்ல இருப்பாங்க பாரு. இப்போ இதுதான் வந்து எண்டோதீலியம் லேயர் ஆஃப் blood vessels. இது வந்து epithelium of Bowman's capsule. இந்த நடுவுல இருக்கவங்க தான் வந்து basement membrane. சரியா? ஓகே. அடுத்து பாப்போமா? இப்போ இந்த epithelium இப்போ பார்த்தோம்ல epithelium of basement Bowman's capsule இவங்கள வந்து சில capsules வந்து இருப்பாங்க. Some capsules will be present in them and that capsule is known as podocytes. இந்த podocytes தான் helps to filter the blood, okay, which is present in the எங்க இருக்காங்க அவங்க epitheliums of Bowman's capsule வந்து ஃபுல்லா வந்து cells இருக்காங்க. அந்த cells பேர் தான் வந்து podocytes. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படினா intricate mannerல வந்து arrange ஆயிருப்பாங்க. intricate அப்படினா like this, opposite. இந்த மாதிரி intricate mannerல வந்து intricate mannerல வந்து they will be arranged. So this arrangement is called as slit pores or filtration slit pores. இந்த மாதிரி arrangement இருக்கனால slit pores. யார் இந்த மாதிரி split pores arrange ஆயிருக்கா? இந்த podocyte cells. இந்த podocyte cells எங்க இருக்காங்க? Bowman's capsule ஓட epitheliumல வந்து they are located. எதுக்கு இது அப்படினா for filtration தான். சரியா? ஓகே. இப்போ இந்த மூணு லேயர்லயும் வந்து என்ன ஆகுதுன்னா blood வந்து நல்லா ஃபில்டர் ஆயிட்டு கீழ வருது. நான் முன்னாடியே சொன்னேன் இவங்க இன்ட்ரின்சிக்கா வந்து ரொம்ப மைன்யூட்டா அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ மைன்யூட்டான நியூட்ரிஷன்ஸ் ப்ரோட்டீன்ஸை கூட they cannot send to the next part of the kidney. ஸோ இந்த filtration வந்து we call it as ultrafiltration. ஓகே, ultrafiltration. ஏன் அப்படின்னா இவ்வளோ ஸ்லிட்ஸை வச்சுட்டு ரொம்ப intricate mannerல இருக்கறனால we call it as ultrafiltration. Okay, we'll see firstly from first urine formation. The first step வந்து filtration of the blood. இது எங்க நடக்குது அப்படினா glomerulsல and that is known as glomerular filtration. Okay, per minute வந்து நமக்கு kidney எவ்வளவு blood filter பண்ணுது அப்படினா 1100 to 1200 ml. And in the Bowman's capsule is of the glomerulus of 3 layers. என்னென்ன layers அப்படினா endothelium of glomerular blood vessels, அடுத்து வந்து epithelium of Bowman's capsule and then basement membrane. The basement membrane is located in between these two, endothelium and epithelium of Bowman's capsule. In between them is a basement membrane. This Bowman's capsule have cells known as podocytes. These podocytes are arranged in an intricate manner. We call it this as intricate manner. So it is arranged like that. We call it the process is known as slit pores. So this blood has been filtered through these type of slit pores. We call that process known as ultrafiltration. Okay, any doubt? அடுத்து போலாமா? ஓகே, இப்போ வந்து ஒரு per minute இப்போ 1 minute வந்து எவ்வளோ blood வந்து ஃபில்டர் ஆகுது நம்மள கிட்னில வந்து அந்த ரேட்டை வந்து we call it as GFR. that is known as glomerular filtration rate. per minute வந்து எவ்வளோ அது ஃபில்டர் பண்ணுது அப்படின்னா 125 ml per minute. in a day வந்து it is 180 liters per day. Okay, இந்த கிட்னி வந்து எப்படி இருக்கு அப்படினா it is have a built in mechanism for the regulation of glomerular filtration rate. built in mechanism அப்படினா இப்ப சில cellular phonesலலாம் வந்து built in battery வருதா, பேட்டரி வந்து நம்மளால எடுக்க முடியாது. அப்போ அந்த பேட்டரி அப்படியே தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா வர்க் ஆயிட்டே இருக்கும். பேட்டரி நம்ம மாத்தணும் நம்ம இதெல்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிட்னிலுமே வந்து அதே மெக்கானிசம் தான். அடுத்தடுத்து டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும், எனி டிலே எதுவுமே நடக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். And in the GFR வந்து is carried out by the juxtaglomerular apparatus. This GFR is carried out
carried by JGA. What is the full form of JGA? Glomerular juxtaglomerular apparatus. Okay, இது என்ன அப்படினா JGA அப்படி என்னன்னா it is a special region formed by the cellular modification in the distal convoluted tubule and the afferent arteriole at the location of their contact. In the distal convoluted tubule, where is it? Where is distal convoluted tubule? First one or second one? I mean last one. Yes, last. அந்த லாஸ்ட்ல தான் வந்து இந்த juxtaglomerular apparatus வந்து இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படினா இப்போ இந்த GFR வந்து என்ன சொல்லிட்டாங்க 1 மினிட்க்கு வந்து 120 ml வந்து 25 ml வந்து வெளிய வந்து blood வந்து ஃபில்டர் பண்ணினோம் கிட்னி. இதுல டிக்ரீஸா இருந்துச்சு அப்படினா இந்த JGA உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவேட் ஆகி இவங்கள நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ எப்படி வந்து ரெஸ்பிரேஷன்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய வந்துட்டு அப்படினா கீமோ சென்சிட்டிவ் ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகுறாங்க. சோ அதே process இங்கேயுமே GFR கம்மி ஆயிட்டா this JGA apparatus where is present, it is present in the distal convoluted tubule, activate ஆகி GFR நார்மல் ரேட்டுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். ஃபில்ட்ரேஷனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன். ரீஅப்சார்ப்ஷன்னா ஃபில்டரேஷன் என்ன சொன்னால் மைன்யூட்டாக கூட அவங்க ஃபில்டர் பண்ணி அமுச்சிடுவாங்க. அமுச்சிட்ட பிறகு அங்கே அந்த பிளட்லேருந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து திருப்பியும் ரீஅப்சார்ப் பண்ண முடியும். நாட் ஓன்லி பிளட், வாட்டர், நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து திருப்பியும் ரீஅப்சார்ப் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறது வந்து ரீனல் டிபியூல்ஸ்ல வந்து இந்த ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேர் வந்து filtration, that is known that is been done in glomerular apparatus. Next வந்து reabsorption நடக்குது. அது எங்க நடக்குது renal tubulesல வந்து நடக்குது இந்த reabsorption takes place in renal tubules. ஓகே, ரீனல் டிபியூல்ஸ்ல வந்து நடக்குறாங்க. என்ன ரீஅப்சார்ப்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், சோடியம், இதெல்லாம். இது எப்படி ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்னா ஆக்டிவ் இல்லனா பாசிவ் மெக்கானிசம்ல. ஆக்டிவ் அப்படின்னா என்னது, பாசிவ் அப்படின்னா என்னது? எஸ், வெரி குட். ஸோ எதில் வந்து we need ATP? Yes, active வந்து it is from lower to higher. இதே வந்து passive வந்து it is higher to lower without any energy. Okay. And also some water can also be reabsorbed during this stage. Okay, இப்போ வந்து urine form ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா substances like, wait, let me delete this. Okay, I'll write it here. இப்போ இந்த ஃபார்மேஷன் ஆகும்போது யூரின் ஃபார்மேஷன் ஆகும்போது இந்த டியூபுலர் செல்ஸ்னா யார்? இந்த ரீனல் டிபியூல்ஸ்ல இருக்க செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூபுலர் செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுவாங்க சப்ஸ்டன்சஸ் லைக் H+ and then K+ and then அமோனியா. இதெல்லாம் வந்து செக்ரீட் பண்ணுவாங்க into the filtrate. ஏன் அப்படின்னா வெளியே அனுப்புறதுக்காக. I already told that is ammonia is not good for our health. So அது கூட சேர்ந்து பொட்டாசியம் and also hydrogen ions. ஏன் இது அனுப்புறாங்க அப்படின்னா நிறைய கண்டென்ட் இருந்ததுன்னா they have to send out. They have to keep how much ever they need it for their body demand and let others go. அதே மாதிரி அமோனியா they'll send, அப்புறம் வந்து ஃபில்டர் கூட தான் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த tubular secretion is also very important step in the urine formation. ஏன் அப்படின்னா because it sends the waste out. அப்போ இந்த waste இங்கே இருந்துட்டு அப்படின்னா which leads to various disorders in our body. சரியா, 3 ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா filtration, reabsorption, secretion. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லு? ஃபில்ட்ரேஷன்ல வந்து filtration of the blood வந்து நடக்குது in glomerular apparatus. So that is known as glomerular filtration. Okay, per minute வந்து எவ்வளவு ஃபில்டர் ஆகுது? 1100 to 1200 ml. இந்த filtrate வந்து 3 லேயர்ஸா வந்து it is divided. That is endothelium of glomerular blood vessels and then basement substance. அதுக்கப்புறமா தான் வந்து epithelium of Bowman's capsule. Epithelium of Bowman's capsule வந்து is made up of cells known as podocytes which is arranged in an intricate manner and அந்த arrangementல we call it as slit pores அப்படினு, and then the process known as filtration over. அடுத்து வந்து reabsorption takes place in the renal tubules. ஆக்டிவா இருக்கலாம், பாசிவா இருக்கலாம். என்னெல்லாம் they absorb? Glucose, amino acids, sodium, water, what other nutrients they need. அதுக்கு அடுத்தது வந்து
tubular secretion. Tubular secretion அப்படினா அந்த tubules எல்லாம் என்ன பண்ணுவாங்க H plus K plus ammonium ions எல்லாம் வந்து secrete பண்ணுவாங்க எங்க filtrate so that it can go out through our urine itself. Okay, any doubts till this? Okay, we'll see functions of tubules. First tubule என்ன tubule? Proximal convoluted tubule. அவங்க தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா initial portion of nephrons in will tell them. ஏன்னா அங்க தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது initial portion of nephrons. Initial portions of nephrons. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா brush border epithelium இருப்பாங்க. brush border epithelium அப்படின்னா இப்படி தான் இருக்கு அப்படின்னா brush border. இப்போ brush border இருக்கிறனால என்ன ஆகுது ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுதா சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க இப்படி எக்ஸ்ட்ராவா ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதா ஸோ அதனால தான் இப்போ அப்சார்ப்ஷன் வந்து இப்போ நிறைய நடக்கும் அந்த இடத்துல ஓகேவா அதுதான் brush border epithelium they are known as brush okay what they do in here is they observe 70 to 80% of electrolytes அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படினா இது ஒரு function they do and also they maintain the pH and ionic balance in the body யாரு this proximal convoluted tubule and also the secretion of ammonia and also hydrogen ions சரியா என்னென்ன functions அப்படினா 3 functions 70 to 80% வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ரீஅப்சர்வ் பண்ணுவாங்க நியூட்ரியன்ஸ் and also they maintain the pH and ionic balance and also secretions of ammonia and H plus ions அடுத்தது வந்து என்ன அப்படினா Henle's loop Henle's loop what is the shape of the Henle's loop yes okay Henle's loop is of two types I said what is that descending and ascending ascending la வந்து minimum of reabsorption தான் வந்து நடக்கும் சரியா minimum reabsorption ரொம்பலாம் நடக்காது ascending la particular okay ஆனா on the whole Henle's loop வந்து என்ன பண்ணுது அப்படினா it plays a significant role significant அப்படினா ரொம்ப important role of reabsorption வந்து Henle's loopல நடக்குது ஆனாலுமே வந்து what is that ascending loopல வந்து minimum reabsorption தான் நடக்குது இந்த descending loopல என்ன அப்படினா it is permeable to water descending loopல வந்து permeable to water அப்ப water இப்ப உள்ள வராங்க அப்படினா வெளிய வந்து water வந்துருவாங்க போட்டுருக்கா permeable னா they can come out pass through it ஆனா வந்து impermeable to electrolytes வந்து cannot come outside through the descending loop ஆனா இதே ascendingல அப்படியே vice versa என்ன அப்படினா electrolytes வந்து வெளிய வர முடியும் ஆனா வந்து water வந்து வெளிய வர முடியாது சோ அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படினா descendingல வந்து இது வந்து concentrated இருக்கும் ஏன் concentrated yes very good electrolytes la உள்ள இருக்கறனால water வெளிய வந்தறனால concentrated வந்து solution வருது இதே வந்து ascending ல வந்து diluted வருது why because all the water stays inside the loop and whereas the nutrients or electrolytes comes out so அது வந்து diluted form வந்து சொல்றாங்க okay இது என்ன பண்ணுவாங்க அப்படினா ஆக்டிவாவும் அவங்க வெளிய போலாம் பாசிவாவும் வெளிய போலாம் that is using energy or without energy they can pass through the Henle's loop and the next renal tubule is what is that collecting duct இல்லையே DCT distal convoluted tubule இந்த distal convoluted tubule வந்து conditional reabsorption நடக்கும் what is conditional any idea conditional reabsorption அப்படினா தேவை இருந்தா நடக்கும் இல்லனா நடக்காது இப்போ இந்த கன்வல்யூட்டட் டியூபியூல் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல வந்து இப்போ வந்து சோடியம் வேணும் அப்படினா சோடியம் மட்டும் வந்து ரீஅப்சர்வ் ஆகும் சோடியம் உங்களுக்கு தேவையில்லை ஆல்ரெடி நிறைய இருக்கு அப்படினா அவங்க சோடியம் அடுத்தபடி விட்டுருவாங்க ஸோ அதனால தான் வந்து கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் வந்து எங்க நடக்குது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல வந்து நடக்குது they also have capable of reabsorption of bicarbonate கூட they will reabsorb and not only that என்ன பண்ணுவாங்க அப்படினா secrete hydrogen potassium
and ammonium to maintain எதுக்கு இதெல்லாம் செக்ரீட் பண்றாங்க அப்படினா to maintain pH and sodium potassium balance இதுக்காக அதெல்லாம் செக்ரீட் பண்றாங்க சரியா okay what are they distal convoluted tubule வந்து conditional reabsorption தான் நடக்கும் that is example தேவையில்லாதது வந்து they don't reabsorb again and they absorb what bicarbonate and also secretes hydrogen potassium and ammonia and எதுக்கு இதெல்லாம் அவங்க செக்ரீட் பண்றாங்க அப்படினா to maintain the sodium potassium balance last part தான் வந்து what is that collecting duct இந்த collecting duct வந்து எங்க எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படினா from cortex of the kidney to the inner part of the medulla சரியா cortexல இருந்து medulla வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இங்க என்ன ஆகும் அப்படினா large amount of collecting ductல வந்து large amount of water தான் வந்து இது ஆகுது reabsorb ஆகுது reabsorb water large amount of water தான் வந்து இது ஆகுது இந்த செக்மெண்ட்ல தான் என்ன நடக்கும் அப்படினா யூரியாவை வந்து small amount of next function யூரியாவை என்ன பண்ணிடுறாங்க அப்படினா திருப்பி medullary interstitialக்கு வந்து they are sending medullary interstitium என்னது yes interstitium அப்படினா fluid medulla full fluid தான் இருக்கும் so அந்த fluidக்கு போய்ட்டு யூரியா வந்து mix பண்ணி விட்டுறாங்க அதுக்கு அப்புறம் it is very important என்ன பண்ணுவாங்கனா இவங்களுமே வந்து secretion of secrete hydrogen and potassium only இங்க வந்து அவங்க அமோனியா செக்ரீட் பண்ணல collecting duct வந்து அமோனியா மட்டும் செக்ரீட் பண்ணாது மீதி இருக்க proximal convoluted tubule and distal convoluted tubule என்ன பண்ணுவாங்க அமோனியாவை செக்ரீட் பண்ணுவாங்க the only duct which doesn't secrete ammonia is collecting duct okay these are the functions of tubules any doubts in this சரி அடுத்து வந்து mechanism of concentration of the filtrate okay இந்த mechanism of the concentration of filtrate ல வந்து major role play பண்றது வந்து Henle's loopum vasa recta what is vasa recta yes very good இப்போ இப்படி இருக்காங்க Henle's loop அப்படினா இப்படி parallel they will run இதான் வந்து vasa recta so இவங்க வந்து ஆனா வந்து ஒரே ஷேப்ல இருந்தாலும் opposite directionல தான் வந்து ரன் ஆவாங்க like example I'll tell you இப்போ consider this as loop of Henle okay இப்போ loop of Henle வந்து இது வந்து descending இது வந்து ascending கரெக்ட்டா ஆனா vasa rectaல வந்து இதுதான் descending இதுதான் ascending understood so the opposite direction they will run இந்த இத oppositeல இத ஓடுறனால தான் the oppositeல வந்து they are running so this is known as counter current அப்படினு சொல்லுவாங்க counter current mechanism because they run in their opposite direction even though they are similar okay counter current mechanism we call it as okay என்ன நடக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி என்ன சொல்லிருந்தேன் இது வந்து கலெக்டிங் டக்ட் சரியா இந்த இது வந்து கலெக்டிங் டக்ட்ல இருந்து வாட்டர் வந்து வெளியே வரும்னு சொன்னோமா ரீஅப்சர்வ் ஆகும்னு சொன்னோம் அப்படினா சொன்னல அப்போ வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டிங் டக்ட்ல இருந்து வந்து என்ன ஆகுது வந்துட்டு இருக்குது எங்க போறாங்க நேரா இவங்க medullary interstitium க்கு போறாங்க அப்படினு சொல்லிட்டு we saw okay see this is nephrons அப்படினா loop of Henle இது வந்து vasa recta என்ன ஆகுது அப்படினா இந்த loop of Henle ல வந்து ascending அப்போ இது வந்து ascending இது வந்து descending கரெக்ட்டா அப்ப இது என்னவா இருக்கும் இது ascending okay ascending partல இருந்து நமக்கு என்ன ஆகுது HCl வந்து வருது what I told before that is ascending partல வந்து permeable to water impermeable to water and permeable to electrolytes so electrolytes like NaCl வந்து வெளிய வருது இவங்க எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி தான இருக்காங்க இப்போ எது இல்ல loop of Henle அப்ப இரு ஓகே வெளிய இருக்க loop of Henle ன்னு வெச்சுக்கலாம் அப்போ என்னவா இருக்கும் இது வந்து ascending அப்ப இது descending வருமா இது
descending, okay, descending. அப்போ இந்த ascendingல இருந்து என்ன வருது அப்படின்னா NaCl electrolyte வந்து வருது. அது எங்க போகுது அப்படின்னா வாசரைக்டோட descending பார்ட்டுக்கு வந்து போயிடுது. ஓகேவா? பட் இது நார்மலா வந்து it should be ascending only because இந்த ஷேப்ல வந்து ascending தான் இருக்கணும், descending இருக்க கூடாது. But since it is in counter current mechanism, what happens? Nephronல இருந்து வர ascending, sorry, Henle's loopல இருந்து வர ascendingல இருக்க electrolytes வந்து வாசரைக்டால இருக்க descending பார்ட்டுக்கு வந்து it என்ன ஆகுது? It goes up. இது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா வாசரைக்டால இருந்து they are going to the medullary interstitium. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் வந்து we call it as counter current mechanism since this has a special arrangement of Henle's loop and vasorecta. Okay. Okay. Any doubt in this? அடுத்து வந்து ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். ரெகுலேஷன் அப்படின்னா வாட் இஸ் தட் ரெகுலேஷன்? இப்போ இந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து எப்படி மெயின்டைன் ஆகுது, யாரெல்லாம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது we are going to see. யாரெல்லாம் இதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம். And the next is JGA. JGA na enadhu? JGA. What is JGA? Juxtaglomerular apparatus. எப்போ இது ஃபங்க்ஷன் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் உனக்கு. GFR ரேட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த JGA எங்கே இருக்குது? in distal convoluted tubule. They get activated and makes the GFR rate to fall in normal condition. Okay. அடுத்து வந்து heart. So heart also plays some function in the kidney. Okay. First we will see. Okay. இந்த ஹார்மோனல் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து யார் வந்து மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா நம்ம பிரெயினில் இருக்க ஹைப்போதலாமஸ் தான் வந்து they are helping in that. Hypothalamus. Okay. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கிட்னியில் வந்து எக்ஸஸ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாடியில் வந்து எப்போ எக்ஸஸ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கும், லைக் இந்த கேஸ் ஆஃப் வாமிட்டிங் டயரியா அப்போ எக்ஸஸ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டைமில் அப்போ வி பிகம் வெரி ஃபெட்டிக் அண்ட் ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தே ரிலீஸ் ஒன் ஹார்மோன் நோன் ஆஸ் ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன். ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் அப்படி என்ன அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து இந்த ரீனல் டிபியூல்ஸ்ல வந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்குமா, அது நடந்தாலும் இன்னும் எஃபெக்டிவாக வந்து நடக்க வைக்கும். நிறைய ரீஅப்சார்ப்ஷன் நடந்தால் மட்டும்தான் வந்து என்ன ஆகும், எக்ஸஸ் பாடி ஃப்ளூயிட் வந்து வெளியே போகாது. வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயிடும். ஸோ அந்த இது திருப்பி வர்றதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறது? ஹைப்போதலாமஸ் பை செக்ரீட்டிங் வாட் ஹார்மோன் கால்ட் அஸ் ADH or vasopressin. இது செக்ரீட் ஆன உடனே இந்த லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த ரீனல் டியூபியூல்ஸ் லைக் டிஸ்டல் கன்வல்யூட்டட் லூப் ஆஃப் ஹென்லே கலெக்டிங் தட்லாம் வந்து எஃபெக்டிவாக வந்து என்ன அப்சர்வ் ஆகும், நல்ல ரீஅப்சர்வ் ஆகும். தட் லைக் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் கம் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்து கிட்னி வந்து வந்துடும். ஸோ இது ஒரு கேஸா. இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய இப்போ வந்து இது வந்து கம்மியாக இருந்தால் இது நான் சொன்னேன். இப்போ அதிகமான ஃப்ளூவிட் வந்து நம்ம பாடியில் இருக்குது, இன்க்ரீஸ்டு ஃப்ளூவிட் கிட்னியில் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ADH வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், கிட்னிஸ் வந்து நார்மலாக அதோட இது வந்து வந்துடும் நார்மலாக. அப்போ பாடியோட ஃப்ளூயிட்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் ADH கேன் ஆல்சோ எஃபெக்ட் த ஃபங்க்ஷன் பை இட்ஸ் constrictory effects on the blood vessels. Constrictory blood vessels அப்படின்னா இப்போ இந்த ADH என்ன பண்ணுது அப்படின்னா பிளட் வெளியே போகக்கூடாது, நியூட்ரியன்ஸ்லாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ரீஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ ஆர்ட்ரீஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஆர்ட்ரீஸில் வந்து நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ தட் ஈவென்ச்சுவலி லீட்ஸ் டு பிளட் ப்ரெஷர். ஸோ இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். அண்ட் அடுத்து வந்து நார்மலாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JGA. திஸ் JGA வேர் இட் இஸ் present? எஸ், DC கன்வல்யூட்டட் டிபியூல். இந்த JGA என்ன இது வந்து எங்கே இருக்குது? DCTல இருக்குது. என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ரெனின் அப்படின்னு ஒரு என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ரெனின் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, லைக் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ரிலீசிங் ரெனின் அப்படின்னா
ஆல்ரெடி ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து will be present in our body. ஆஞ்சியோடென்சினோஜன். அந்த ஆஞ்சியோடென்சினோஜினை வந்து ஆஞ்சியோடென்சின் 1 வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து யார்? எஸ். ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அப்போ தான் ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து இதுவாக்கும், நார்மல் ரேட்டுக்கு வந்து. அதாவது முன்னாடி இப்போ ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இந்த ஜேஜிஎஸ்எல்ஸ் என்ன பண்ணும்? ரெனின் செக்ரேட் பண்ணும். வை இது செக்ரேட்டிங் ரெனின்? பிகாஸ் ஆல்ரெடி ஆஞ்சியோடென்சினோஜன் நம்ம பிளட்ல இருக்கு. ஸோ தட் கேன் ஆக்டிவேட் ஆஞ்சியோடென்சினோஜன் to angiotensin 1 and further to angiotensin 2 to எதுக்கு? To maintain the GFR rate. Okay. இந்த angiotensin 2 வந்து ரொம்ப வந்து it is a powerful vasoconstrictor. vasoconstrictor அப்படின்னா என்னது? கன்ஸ்ட்ரக்டர்னா நல்லா வந்து ஆர்டரிஸ் நல்லா வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகேவா? கான்ட்ராக்ட் பண்ணும், நல்லா கான்ட்ராக்ட் பண்ணும். அப்போ கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது? we are putting some pressure on the arteries. அதுவுமே வந்து என்ன இருக்கும்? நமக்கு blood pressure வந்து increase பண்ணும். ஓகே ஓகே. அது இன்னொரு வேலை என்ன அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் 2 ஓட வேலை வந்து அடினல் கார்டெக்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணும் டு ரிலீஸ் அட்ரினலின் ஆர் ஆல்டோஸ்டீரானை வந்து adrenal cortex will release aldosterone. What is aldosterone? adrenal cortex என்னது? adrenal glandல இருக்க adrenal cortexல இருந்து aldosterone வந்து ரிலீஸ் பண்ண வைக்குது. ஏன் aldosterone ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா tubules ரீஅப்சர்வ் ஆகுற வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸை இன்னும் இன்க்ரீஸாக வந்து எஃபெக்டிவாக they want us to ரீஅப்சர்வ். ஏன்னா வந்து ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து கம்மி ஆயிடுச்சு. எப்போ கம்மியாகும்? நம்ம வந்து ரீஅப்சர்வேஷன் நடக்காமல் எல்லாத்தையும் வெளியே அமிச்சிட்டா மட்டும் தான் ஜிஎஃப்ஆர் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து they will release renin to activate this angiotensin 1 and 2. இந்த angiotensin 2 வந்து இது ஆக்கிடும். ஆனாலுமே வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வேலை என்னவா இருக்குது அப்படின்னா adrenal cortex வந்து makes to release aldosterone. இந்த aldosterone என்ன பண்ணும் அப்படின்னா increased reabsorption in the later parts of the tubules. Okay. So இதை தான் வந்து we call it as renin angiotensin mechanism. ஓகே. அடுத்து லாஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்டோட டைப் பார்ட்ஸ் என்னது? 2 atriums and 2 ventricles. அந்த ஏட்ரியம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணும் known as atrial natriuretic factor. natriuretic factor. இது என்ன பண்ணும் அப்படின்னா வாசோடைலேஷன் பண்ணும். வாசோடைலேஷன் அப்படின்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நல்லா சுருக்கிக்கிறது. அப்போ வாசோடைலேஷன் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து இப்போ இந்த ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசமில் வந்து அவங்க நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, திருப்பி அவங்க ரிலாக்ஸ் பண்ணும். அப்போ வரதான் வந்து இந்த ஆர்டீரியல் நாட்ரியூராட்டிக் ஃபேக்டர் which leads to vasodilation. So therefore this renin angiotensin mechanism and arterial natriuretic factor is contraindicated. ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட்ல தான் வந்து they will work. Okay, these are the things which helps in the regulation of kidney functions. Okay, என்னென்ன அப்படின்னா hormonal feedback mechanism, JGA and heart. Okay, we'll move to the next slide. புரிஞ்சுதா? சரி, அடுத்து வந்து mixturation அப்படின்னா என்னது? Yes, very good. Urination, passing or movement of urination தான் வந்து we call it as mixturation. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ யூரின் எல்லாம் வந்து இந்த யூரினரி பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபில்ட்ரேட்லாம் பார்த்தோம்ல, யாரெல்லாம் ஃபில்ட்ரேட் பண்ணுறா? இந்த ப்ராக்சிமல், டிஸ்டல், லூப் ஆஃப் என்ல இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகுறாங்க? லாஸ்ட்டில் வந்து யூரினரி பிளாடரில் வந்து அவங்க வந்து இது ஆயிடுறாங்க, ஸ்டோர் ஆயிடுறாங்க. இப்போ அடுத்து வந்து அவங்க வந்து வெளியே வந்து வரணும், எக்ஸ்க்ரீட் ஆகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரெயினுக்கு வந்து சிக்னல் போகும். பிரெயினுக்கு என்ன சிக்னல் அனுப்புவாங்க அப்படின்னா the urinary bladder is full and we have to pass the urine. So அப்போ வந்து பிரெயின் காமிச்ச உடனே பிரெயின் என்ன பண்ணும்? மோட்டார் நியூரான்ஸ் மூலமா it will send the news that is to release the
என்னது யூரின். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மசில்ஸ் இந்த ஸ்பின்ச்சர் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். தட் இஸ் யூரித்ரா. யூரித்ராவோட இப்போ வந்து க்ளோஸ்லவே இருக்கும். when the brain gives signal அப்பதான் வந்து this opening of the sphincter வந்து opens out so that the urine comes out. So this has been purely by the brain only, voluntary mechanism தான். நமக்கு அந்த சிக்னல் வருதுல like we have to there is a urge to pass the urine. So in that case வந்து என்ன ஆகுது ஸ்பின்ச்சர் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கு ஹெல்ப் பண்ற மசில்ஸ் இங்க வந்து ஸ்ட்ரெச் மசில்ஸ்னா இவங்க ஸ்ட்ரெச் ஆவாங்க. அதனால தான் வந்து we are able to urinate. இப்போ இந்த யூரின்னால வந்து composition of urine நால வந்து we can detect many disease. இதே வந்து யூரின்ல வந்து ketone bodies இருந்துச்சு அப்படினா we recognize that as ketonuria is present in the urine. And also if there is glucose in the presence of our urine, it is known as glucosuria, that is ultimately known as diabetes mellitus. So இதெல்லாம் சில factors which comes in the urine. Okay. Role of other organs in excretion. Apart from kidneys, there are also some other organs which excrete. Enna அப்படினா lungs, liver, skin and also helps in the elimination of excretory waste. Lungs என்ன பண்ணுது ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். இன்னொன்று வந்து என்னது லிவர் என்ன பண்ணுது எல்லாத்தையும் மெக்கானிசமாக மெட்டபோலைஸ் பண்ணி தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை அது மூலமாக அனுப்பிடுது. அவங்களோட லிக்விட்ஸ் மூலமாக பைல் மூலமாக கொலஸ்ட்ரால் ஃபேட்ஸ் இது மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணிடுது. ஸ்கின் என்ன பண்ணுது ஸ்வெட் ஆகுதா ஸ்வெட்னால அதோட தேவையில்லாத இதுவும் வந்து எக்ஸ்க்ரீட் ஆயிடுது. அண்ட் தென் ரெக்டம் தட் இஸ் டைஜஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து மற்ற இதில் வந்து ரெக்டமில் வந்து பாஸ் ஆயிடுது. ஸோ தீஸ் ஆர் த அதர் ஆர்கன்ஸ் அதர் தென் கிட்னிஸ் தட் எக்ஸ்க்ரீட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே லாஸ்ட் என்ன அப்படின்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரீனல் கால்குலை. ரீனல் கால்குலை அப்படின்னா என்னது வாட் இஸ் ரீனல் கால்குலை? கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லுவோம். ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ்ட் சால்ட்ஸ் குட்டி குட்டியாக எப்படி இருப்பாங்க குட்டியாக இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் நோன் ஆஸ் ரீனல் கால்குலை. glomerular nephritis அப்படின்னா என்னது glomerular nephritis. இந்த glomerular nephritisனா glomerulus டிஸ் அப்படின்னு முடிஞ்சாலே வந்து inflammation. அப்போ inflammation of glomerulus that is known as glomerulonephritis. okay glomerular அப்படி நமக்கு தெரியும் glomerulus. டிஸ் அப்படின்னா inflammation. nephritisனா கிட்னியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ glomerulus kidney glomerulus ஓட inflammation தான் வந்து glomerulonephritis. Okay, last part of this lesson that is hemodialysis. What is hemodialysis? சில பேஷண்ட்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிட்னிஸ் வந்து யூரியா வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாம they will fail. So in that cases hemodialysis has been done artificially. So அதுதான் வந்து known as hemodialysis. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி தான் they will attach some wires in your hand or even in neck. அப்போ அதுலேருந்து வந்து they will drain the blood from one of the arteries. அந்த ஆர்டரிஸ்லேருந்து blood வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு டயாலிசர் யூனிட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதான் டயாலிசர் யூனிட். இந்த டயாலிசர் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா they'll take the deoxygenate that is நல்ல பியூரிஃபை பண்ணாத blood வந்து உள்ளே எடுத்துட்டு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா டயாலிசிங் யூனிட் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க ஃப்ளூவிடை. அதுதான் வந்து லைக் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் வந்து லைக் கிட்னிஸ் வந்து எப்படிலாம் க்ளீன் பண்ணும் பாடியை வந்து பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணும். அந்த இது வந்து வெளியே வந்து இந்த டயாலிசர் யூனிட்டில் வந்து நடக்குது. சரியா? ஸோ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்க பிளட்டை வந்து உள்ளே அமைச்சிட்டு சில ஃப்ளூயிட்ஸ் தேல் ஆட் லைக் ஹெப்பாரின் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் க்ளீன் பிளட்டை திருப்பி இன்னொரு வெயின் மூலமாக தே வில் சென்ட் இட் அவுட். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் hemodialysis. Yes, that's all. Okay, any doubts? What renal? சரி, renal failure அப்படின்னா என்னன்னா